தமிழ்நாடு அரசினுடைய நிதிநிலை அறிக்கை இன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்று வருகிறது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மணிகண்டனிடம் கேட்கலாம். மணிகண்டன், இந்த ஆலோசனை பற்றிய முழு விவரங்கள் என்ன? தமிழ்நாடு அரசின் 2025-26 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கை இன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய 17ஆம் தேதியிலிருந்து பொது விவாதம் துவங்க உள்ள நிலையில விவாதத்துல கலந்து கொள்ளக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசக்கூடிய விஷயங்கள், அதே போல கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளிப்பது, அவர்களது தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனைகளை சரி செய்திருப்பது, வாக்குறுதிகள் எந்த அளவுக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்க சட்டமன்ற நிதி எந்த அளவுக்கு செலவு செய்யப்பட்டிருக்கிறது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் ஆய்வு செய்வதற்காக திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டம் திமுகவின் தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய கலைஞர் அரங்கத்துல திமுகவின் தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட அரை மணி நேரமாக இந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. வரக்கூடிய கல்யாணம் இல்ல, நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். எப்படி? பாஸ் வாலா பி தி பாஸ். இந்த நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடர் முழுவதுமாக திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் செயல்படுவது குறித்து இந்த ஆலோசனை வழங்கப்பட இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். வெயில் காலத்தை எதிர்கொள்ள சென்னை மாநகர போக்குவரத்து காவலர்களுக்கு மோர் வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. சென்னை காமராஜர் சாலையில் உள்ள போர் நினைவிடம் அருகே போக்குவரத்து காவலர்களுக்கு பித் ஹேட் கேப் மற்றும் மோர் வழங்கும் திட்டத்தை சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் தொடங்கி வைத்தார். ஜூன் மாதம் வரை காலை மாலை என 2 வேளையும் 6000 போக்குவரத்து காவலர்களுக்கு மோர் வழங்கப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார்.